கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த காலை தியானத்திற்காக ஆண்டு கொடுத்த வசனம் என்னவென்றால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய ஞானத்தை குறித்தோ, இல்லைன்னா நம்முடைய பராக்கிரமத்தை குறித்தோ, இல்லைன்னா நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ எதை குறித்துமே மேன்மை பாராட்டக்கூடாது. அப்படி என்றால் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? நம் கர்த்தரை அறிவை அறிந்திருக்கிறோம், அதை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த ஞானம் எனக்கு எப்படி கிடைத்தது, இந்த பராக்கிரமம் எனக்கு எப்படி கிடைத்தது, இந்த ஐஸ்வர்யம் எனக்கு எப்படி கிடைத்தது, எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, எல்லாம் எனக்கு கர்த்தரை கொடுத்த கிருபை. கர்த்தர் தான் எனக்கு இதை கொடுத்தார். அந்த கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த மேன்மையை நம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது